யாரா இவன் காலி செவத்து பார்த்து கொடுத்துருக்கானுன்னு நினைக்கிறீங்க? நம்ம எடிட்டர் இருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ போடுவார் பாரு, நேரத்துக்கு போட்டிருப்பான். அதில் நம்ம தளபதி கண்ணில் ஒரு பார் கோடு தெரியுதா? அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அப்படி ஒழுங்காக தெரியலன்னா அந்த லிங்கை நான் வந்து பிண்டு கமெண்ட்டில் போடுறேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம பாட்காஸ்ட் சேனல் லிங்க் தான். ஃபாலோ. இந்த டாபிக் எப்படி பேசி போடுறது, அதுவும் எல்லாருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி எப்படி பேசி போடுறது அப்படின்னு யோசிக்கும் போது வந்த ஒரு பேர், ஒரு ஆள். ஆமாம், நம்ம தளபதியை வச்சு பேசி போடலான்னு சொல்லி தான் வந்து முடிவு பண்ணேன். நம்ம தளபதியும் இந்த டாப்பிக்கையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி நம்ம போட்காஸ்ட் சேனலில் ஒரு வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போடுறது தான் இந்த போட்காஸ்ட். சரி, அப்போத்துலேருந்து ஒரு டாப்பிக்னு சொல்கிறீடா, என்னடா அந்த டாப்பிக்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவோட டைட்டில் பார்த்துருந்தாலே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது என்ன டாப்பிக்னு. ஆமாம், மேனிஃபெஸ்டேஷன். அதை பற்றி ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம போட்காஸ்ட் சேனலோட அந்த போட்காஸ்ட் லிங்க் நான் வந்து தரேன், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தளபதியோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணி நம்ம தளபதியை எப்படி அதை யூஸ் பண்ணாருன்றதை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, கனவு காணுங்கள் டோலர்களே டோலிகளே. அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக போயிட முடியாது, ஏன்னா இது அதுக்கும் மேலே. அதனால நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி நல்லா அலசி ஆராய்ஞ்சிலாம் இல்லை, ஓரளவு நான் தேடி பார்த்ததில் ஒரு சில பாயிண்ட்லாம் எனக்கு கிடச்சிது. அதை நான் வந்து ஒரு 6 பாயிண்ட்டாக வந்து பிரிச்சிருக்கிறேன். பிரித்து அதில் அந்த 6 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டையும் நம்ம தளபதியோட லைஃப்பில் எப்படி அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுதான் இந்த போட்காஸ்ட். 6 ஸ்டேஜையும் நான் தளபதியை வச்சு ஒரு ஸ்டேஜாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் போட போகிறேன். இது வெறும் தளபதி விஜயை வச்சு போடுற வீடியோ மட்டும்தான். சப்போஸ் உங்களுக்கு சிஎம்சி ஜோசப் விஜய் அவரோட வாழ்க்கையை வச்சு இந்த 6 ஸ்டேஜையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலனாலும் நான் போடுவேன்னு வைங்களேன் பார்ட் 2. பட் இருந்தாலும் கமெண்ட்டில் கொஞ்சம் இந்த வீடியோ பார்க்குற ஒரு 1-2 பேர் கமெண்ட்டாக அதை போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் நம்ம தளபதியின் வாழ்க்கைக்குள்ளே செல்லுவோம். நான் பிரித்த 6 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து கிளியர் விஷன். ஃபஸ்ட்டு 1974 நம்ம தளபதி பிறகுறாரு. அதிலிருந்து 10 வருஷம் கட். ஃபஸ்ட்டு அவரோட சைல்டு அப்பீரியன்ஸ் இன் வெற்றி, அவங்க அப்பா எடுக்கிற படம் 1984 வந்து அவர் ஃபஸ்ட்டு சினிமாவில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து அறிமுகமாகிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவரோட ஃபஸ்ட்டு டெபியூட், அதாவது அவரோட ஃபஸ்ட்டு லீட் ஆக்டரான படம் நாளைய தீர்ப்பு. அப்போது அது ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு, இந்த மூஞ்சிலாம் பார்க்கணுமான்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து கதையே வேறு. ஸோ அந்த படம் வந்து 1992 அப்போ வந்து ஃபஸ்ட்டு வெளியாகுது. இந்த 1984க்கும் 1992க்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் தான் வந்து நம்ம தளபதி வந்து அவரோட கிளியர் விஷனை வந்து செட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டராக ஆகணும் அப்படின்றத. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1984 வந்து நம்ம தளபதி வந்து ஃபஸ்ட்டு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து அறிமுகமாகிறாரு அவங்க அப்பா எடுக்கிற படத்தில். அப்போ வந்து அவருக்கு நான் ஆக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு டைரக்டர்ன்றனால அவர் வந்து அந்த படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டனால அவர் வந்து அவர் பையனையே வந்து நடிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் விஜய் வந்து நம்ம விஜய் வந்து காலேஜ் போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு, நார்மலாக இருக்கிற பசங்க மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து தலைவர், அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவரோட ஒரு தீவிரமான ஃபேன். அவரை பார்த்து அவர் படங்கள்லாம் பார்த்து அவர் பேசுகிற டைலாகெல்லாம் கேட்டு அவர் வந்து நானும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர் மனசுக்குள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அதனால என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறது தான், அவங்க அப்பா கிட்டே போயிட்டு தலைவர் நடித்த அண்ணாமலை படத்தில் வர ஒரு டைலாக், அதை வந்து அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அந்த ஆக்ஷனோடையும் அந்த ஏற்றல் இறக்கத்தோடையும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நடிச்சு கட்டுறாரு அவங்க அப்பா அம்மா முன்னாடி.
அத பார்த்துட்டு வந்து அவங்க அப்பா, அம்மா வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி இவன் வந்து சினிமால வந்து ஒரு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறான். அதுக்கான முயற்சிகளையும் போட்டிருக்கான். அதுக்கான முயற்சியும் அவன்கிட்ட தெரியுது. நம்ம அவன ஹீரோவாக்குவோம்ன்னு சொல்லிட்டு, அவரோட ஃபர்ஸ்ட்டு படத்த அவங்க அப்பாவே டைரக்ட் பண்றாரு. அண்டர் அவங்க அம்மாவோட புரொடக்ஷன்ல. அவங்க அம்மாவும் கதை எழுதியிருக்கிறாங்க. அதுதான் நாளைய தீர்ப்பு. இந்த நடுவுல இருக்கிற இந்த கேப்ல வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்து அவர் வந்து ஒரு கிளியரான கோல் செட் பண்றாரு. விஷன் செட் பண்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு ஆக்டர் ஆவணும் அப்படின்றத சொல்லி. இதுல 2வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல ரிமூவ் ஃபியர் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து கிளியர் விஷன். 2வது வந்து ரிமூவ் ஃபியர். இந்த ரிமூவ் ஃபியர்ன்ற ஸ்டேஜ் வந்து நம்ம தளபதி எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எப்படி வந்து பார்த்துருக்காருன்னு நான் பார்த்த பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சின்ன வயசுலயே அவர் வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டா நடிச்சிருக்காருன்னு நான் சொன்னேன். அந்த படத்திலேயே வந்து அவர் வந்து ஒரு ஃபியர் இல்லாம நல்லா நடிச்சிருப்பாரு. நல்ல டயலாக்லாம் நல்லா சொல்லியிருப்பாரு. அது ஒரு விஷயம். 2வது ஒரு பெரிய விஷயமா நான் என்ன பார்க்குறதுன்னா, அண்ணாமலை படத்தில வர அந்த டயலாக கொஞ்சம் கூட மாறாம அந்த ஆக்ஷனோடையும், அந்த எமோஷனோடையும் அவங்க அப்பா, அம்மா முன்னாடி அவர் அந்த வயசுலயே பண்ணி காமிச்சது வந்து ஒரு ஒரு ரிமூவ் ஃபியர் ஃபேக்டர் தான் அந்த இடத்துல. அப்புறமா வந்து அவருக்கு நடுவுல அவரு 69 ஃபிலிம் நடிச்சிருக்காரு. அதுல நடுவுல ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல ஃபியரா இருந்திருக்கும். அந்த ஃபியரெல்லாம் அவர் ரிமூவ் பண்ணி, அவரு வந்து அந்த ஸ்டேஜ்ல அந்த கேமரா முன்னாடி அவர் நடிச்சனால தான் வந்து, அவரு இந்த இடத்துல, இந்த டைம்ல இருக்காருன்றது தான் வந்து இந்த செகண்ட் இந்த ரிமூவ் ஃபியர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிளா நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஹேவியர். இவர் வந்து கிளியர் விஷன் செட் பண்ணதுக்கு அப்புறமா, அவரோட ஃபியர வந்து அந்த விஷனுக்கான அவரோட ஃபியர வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அந்த விஷன நோக்கி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம், பிஹேவியர்ஸ் அதுவும் ரொம்ப முக்கியம். நம்மளோட பிஹேவியரும் அது எப்படி நான் வந்து நம்ம தளபதியோட லைஃப்ல வந்து நான் பார்க்குறேன்னா, அவரோட பிஹேவியர்ஸ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி சொல்றதுன்னா, மாத்திக்கிறது. எப்படின்னா, இப்போ அவர் நடிக்க போற படத்துக்கு வந்து ஒரு ஃபைட் சீக்வென்ஸ்க்கு நல்லா ஃபைட்ஸ்லாம் கத்துக்கணும்னா, அதுக்கேத்த மாரி அவரோட பிஹேவியர் மாத்திக்கிறது. அப்புறம் டான்ஸ் நல்லா ஆடணும்னா, டான்ஸ் ஆப்வியஸ்லி தெரியும் நம்ம தளபதி எப்படி ஆடுவாருன்னு. அதுக்கேத்த மாரி அவர் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றது, டான்ஸ் கத்துக்கிறது, சின்ன சின்ன மூவ்ஸ்லாம் கத்துக்கிறது, எமோஷன்ஸ் வந்து அவர் கத்துக்கிறது, இல்லன்னா ஆக்டிங் கத்துக்கிறது, அந்த மாரி அவரோட பிஹேவியர்ஸ்லாம் மாத்திக்கிட்டு, அந்த விஷனுக்கு ஏத்தா மாரியே அவரோட பிஹேவியர்ஸ ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் பண்ணி, அவரு வந்து நடிச்சு, ஆடி, பாடி, நம்மள என்டர்டெயின் பண்ணி இவ்வளோ வருஷமா இருந்தனால தான், அவரு வந்து இந்த ஸ்டேஜ்ல இருக்காருன்றதையும் வந்து நான் இந்த 3வது பாயிண்ட் மூலியமா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ, நம்மளும் மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம்னா, நம்ம ஒரு கிளியர் விஷன செட் பண்ணணும். அதுலேருந்து அந்த விஷனுக்கு இருக்கிற ஃபியரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்மளோட பிஹேவியரையும் எப்படி நம்ம தளபதி வந்து மாத்துனாரோ, அந்த மாரி நம்மளோட பிஹேவியரையும் நம்ம விஷனுக்கு ஏத்தா மாரி மாத்தணுன்றது தான் இந்த 3வது ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். தளபதி வாழ்க்கையில மட்டும் இல்ல. இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ற எல்லார் வாழ்க்கையிலும் சரி, எல்லா அடோலக வாழ்க்கையிலும் சரி, இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். டெஸ்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ். நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்த நோக்கி ஓடுறீங்கன்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமா அது குடுத்துறாது. அப்படி குடுத்ததுன்னா அது நிலைக்காது. நம்ம தலைவர் சொல்ற மாரி தான். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது நிலைக்காது. அது மாரி தான். நம்ம தளபதி ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம தளபதி பண்ண படமே வந்து நாளைய தீர்ப்பு. அது எவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆச்சு. எவ்வளோ பேர் அவர ட்ரோல் பண்ணாங்க. என்னென்னலாம் சொன்னாங்க. லீட் மீடியாஸ்லாம் வந்து அவர் என்னென்ன மாரிலாம் போர்ட்ரேட் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல நாமளும் இந்த சினிமா இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ மூஞ்சி சரியில்லை, ஆளு சரியில்லை, அழகு சரியில்லை, முடி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லைன்னுக்கிட்டு இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனா அவர் வந்து அந்த டைம்லயே சரி எனக்கு ஆக்டிங் வரல, எனக்கு வராது. சும்மா நான் வந்து நானே என்ன வந்து நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் ஆக்டர் ஆகணும். எனக்கு இது கரெக்ட் இல்லன்னு சொல்லி அவர் அப்பவே விட்டிருந்தாருன்னா, தளபதி அப்படின்ற ஒரு ஆள் இந்த இடத்துக்கு இங்க இருந்திருக்க மாட்டாரு. நான் அவர பத்தி வீடியோ பேசியிருந்திருக்கவே மாட்டேன்.
அதுதான் அவருக்கு யூனிவர்ஸ் வச்ச டெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அவருக்கு டெஸ்ட் வச்சிருக்கு. அவரோட 50th மூவி, அவரோட 50வது படம் சுறா, அது சரியான ஃப்ளாப்பு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. தளபதி ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவரோட ஃபஸ்ட்டு மூவி இருக்கட்டும், அவரோட 50th மூவி இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய மூவி அவருக்கு ஃப்ளாப் ஆச்சு. அதே மாதிரி நிறையா பிரச்சனைகள் ஆச்சு அவர் மூவி ரிலீஸ் ஆகும்போது. தலைவாக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கத்தி படத்துக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். மெர்சலுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியும். அவர் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அவர் யூனிவர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணினே இருந்தது. அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் அவர் பேஷன்ஸாக கண்ட்ரோல் பண்ணி பாஸ் பண்ணி வந்தனால தான் அவர் இந்த இடத்துல இப்போ இப்படி இருக்கார். ஸோ இந்த 4வது ஸ்டெப்புன்றது அவர் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம டொல்லர்கள் டொல்லிகள் உங்களோட வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்புன்றத இந்த வீடியோ மூலயமா நான் சொல்லிக்கிறேன். ஸோ டெஸ்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணோம். நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்கன்றதை இப்போ சொல்லிக்கிறேன். அடுத்த 5வது பாயிண்ட். இப்போ சொல்ல போகிற 5வது பாயிண்ட்டும் சரி, அடுத்து சொல்ல போகிற 6வது பாயிண்ட்டும் சரி, ரெண்டுமே முக்கியமானவங்களையும் ரொம்ப மோசமானவனுங்க. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை வந்து பார்த்து அமைச்சிக்கிட்டா தான் உங்களோட கோலை வந்து, அதை உங்களோட விஷனை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்கன்றது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படியாப்பட்ட 5வது பாயிண்ட் என்னென்னா, என்வி இன்டு இன்ஸ்பிரேஷன். என்வினா என்னன்னு நம்ம டொலிகளுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அப்படி தெரியலனா என்னென்னா, பொறாமையை வந்து நம்ம வந்து பொறாமையாகவே நம்ம பார்த்துட்டு விட்டுட்டோன்னா வந்து நம்மளோட கோலை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணவே முடியாது. அதுக்கு நம்ம தளபதி வந்து ஒரு சரியான எக்ஸாம்பிள். எப்படி சொல்கிறதுனா, அவர் படம் நடிக்க ஆரம்பித்த காலகட்டம், அதாவது 1992 அந்த டைமில், அந்த 1990s டைமில் தான் வந்து அஜித் நம்மளோட தளபதியோட அப்படியே பிக்கெஸ்ட்டு ஆப்போசிட் ரைவலரி வந்து நம்ம தலை. அவரும் வந்து அப்போ தான் வந்து எமர்ஜ் ஆகி வராரு. அவர் மட்டும் இல்லை, சூர்யா அந்த டைமில் தான் வராரு, விக்ரமும் அந்த டைமில் தான் வராரு. அந்த மாதிரி வந்து முக்கியமான நம்ம தளபதிக்கு ரைவல்னு சொல்கிற முக்கியமான ஆட்கள்லாம் வந்து அந்த டைமில் தான் எமர்ஜ் ஆகினே வராங்க. அவங்களும் ஹிட்டு தராங்க, ஃப்ளாப்பு தராங்க. நம்ம தளபதிக்கு ஈக்குவலாகவே எல்லோரும் வந்துனே இருக்கிறாங்க. அந்த டைமில் அவர் வந்து என்னடா இது, நம்மளோட ஆப்பனண்ட், அதாவது நம்மளுக்கு ரைவலாக இருக்கிற நம்ம அஜித், அவர் வந்து ஒரு ஹிட்டு படம் கொடுத்துட்டாரு. பொறாமப்பட்டு அந்த இடத்துல வந்து வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல அவர் தோத்துட்டார். அவரால் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க முடியாது, அவரால் தளபதியாக இருக்க முடியாது. ஸோ என்வி இன்டு இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவரோட அவங்க ஆப்போனண்ட், அதாவது அவங்க ரைவலரி வந்து வளர்றதை பார்த்து பொறாமப்படாமல் அதை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு, நானே இன்னும் பயங்கரமாக நடிக்கணும், நானே இன்னும் அவங்களுக்கு டஃப் கொடுக்கணும், நானே இன்னும் நல்ல நல்ல படங்கள் தரணும், என் ஆடியன்ஸ் வந்து நான் எங்கேஜிங்காக வச்சுன்னு சொல்லி அவர் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு நம்மளை, அதாவது நம்ம தளபதி ஃபேன்ஸ், நம்ம டோலர்கள் டோலிகளை வந்து நல்லா எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கதை செலக்ட் பண்ணி, ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணி, படம் கொடுத்து, டான்ஸ் ஆடி, பாட்டு பண்ணி நம்மளை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டாரு. இதுதான் வந்து நம்ம லைஃப்லேயும் நம்ம வந்து பண்ணணும். நம்ம ஒரு விஷயம் செட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம கூடயே நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நம்மளோட விஷன் மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விஷன்ஸ் இருக்கும். அது அச்சீவ் பண்ண போகிற பாத்தில் நிறைய பேரை பார்ப்போம். நிறைய பேர் நம்மளுக்கு வந்து தொல்லையாக வருவாங்க, நிறைய பேர் நம்ம கூடயே வருவாங்க. அவங்களெலாம் நம்ம வந்து பொறாமையாக பார்த்து, அவங்கள பார்த்து நம்ம பொறாமப்பட்டு அவங்க நம்மளை ஜெயிச்சிட்டாங்களே, இல்லை நம்மளோட முன்னாடி போகிறாங்களே, நம்ம பொறாமப்பட்டோன்னா நம்ம அங்கேயே நின்றோம். பொறாமப்படாமல் அவங்கள ஒரு போட்டியாக பார்த்து நம்மளே நம்ம க்ரூம் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணும். அப்புறம் இதில் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாயிண்ட்டான 6வது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யூனிவர்ஸை வந்து நீங்கள் எப்பயுமே ட்ரஸ்ட் பண்ணணும். எப்படி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணணும்னா, சும்மாவே உட்காந்துன்னு நான் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுவேன்ப்பா, எனக்கு வந்து நான் நினைக்கிற விஷயம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை கைத்தாம்பட்டிலே வைக்கும். நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு கோல் வச்சுருப்பீங்க, கிளியர் விஷன். அந்த விஷனுக்கு நான் முன்னாடி சொன்ன 5 பாயிண்ட்டையும் நீங்கள் பக்காவாக பண்ணினே வந்து நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், யூனிவர்ஸ் உங்களுக்கு தர வேண்டியதை கண்டிப்பாக தரும். அதுதான் நம்ம தளபதி பண்ணார். என்ன பண்ணார்? அவரோட ஃபஸ்ட்டு படம் சரியான ஃப்ளாப். அவர் அப்படியே விட்டு போயிடல, அவரை க்ரூம் பண்ணார். என்னெல்லாம் தப்பாக நடந்ததுன்னு பார்த்தாரு, எப்படியா ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணணுன்னு பார்த்தாரு. ஆட கற்றுக்கிட்டாரு, பாட கற்றுக்கிட்டாரு, நடிக்க கற்றுக்கிட்டாரு, ஆக்ஷன் பண்ண கற்றுக்கிட்டாரு, ரொமான்ஸ் பண்ண கற்றுக்கிட்டாரு, காமெடி பண்ண கற்றுக்கிட்டாரு. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அவரே வந்து மெருகேற்றிக்கிட்டு யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி எஃபர்ட்டை மட்டும் போட்டார். யூனிவர்ஸ் வந்து அவருக்கு தளபதின்ற ஒரு க்ரௌனே கொடுத்தது. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துன்னு இருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யூனிவர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட எஃபர்ட்டை நம்ம ஃபுல் எஃபர்ட்டை போட்டோன்னா யூனிவர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்தில் உங்களுக்கு ஒரு க்ரௌனை தருன்றதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஆனால் நான் எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடாமல் நான் யூனிவர்ஸை மட்டும் ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு க்ரௌன் கிடையாது, தொப்பி கூட தராது யூனிவர்ஸ். அதுதான் உண்மை. ஸோ இதுதான் இந்த 6 பாயிண்ட்ஸ் நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லி நினச்சேன் இந்த வீடியோவில். இதை வந்து நான் சும்மா சாதாரணமாக பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தளபதியை வச்சு பேசுனா எல்லா ஆடியன்ஸுக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். எல்லோரும் ஈஸியாக அவங்க வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்த்துப்பீங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். சின்ன வயசில் இப்போ இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து இந்த கோகோ மெலன் காமிச்சு தான் வந்து வளர்க்குறாங்க ஃபோனில். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் தளபதியோட பாட்டு கேட்டு தான் வளர்ந்துருக்கேன்னு. அதான் உண்மை. அவர் மாதிரி டான்ஸ் ஆடணும், அவர் மாதிரி டைலாக் பேசணும், அவர் போடுற சட்டை போடணும், அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா தளபதியை பார்த்து தான் எல்லாம் வளரணும், தளபதியை பார்த்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வளர்ந்த ஒரு ஆள். அவரை வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு அவர் மூலியமாக இந்த வீடியோ நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு வந்து சொன்னோன்னா ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற இந்த ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு 6 பாயிண்ட்டாக பிரித்து அதில் நம்ம தளபதியை இணைச்சி போடுறது தான் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான். இந்த 6 பாயிண்ட்டு தான் தளபதியை பற்றின்னு இல்லை, தளபதியை வச்சு இந்த 6 பாயிண்ட்டை வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து உங்கள்கிட்ட சேர்க்கணுன்னு நினச்சேன். இது வந்து இந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம தளபதியை நம்மளை விட்டு போகிறாரு, சினிமா விட்டு. ஸோ இது ஒரு ஃபேரபிள் வீடியோவாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவாகவும் இருக்கும். இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா டோலர்கள் டோலிகளுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் பார்க்காம போகலாம். ஆனால் தெரியாத டோலர்கள் டோலிகளுக்கு தான் நான் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனை பற்றி போடுறேன். இதை பற்றி நானே ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த காலத்தில் நம்ம அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள்னு சொல்லுவார். அவர் வந்து இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி இந்த மாதிரி எக்ஸட்ரா விஷயங்கள்லாம் சொன்னார்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கும் புரியாது, அந்த டைமில் யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அதனால தான் அவர் ஈஸியாக வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் சொன்ன கனவு தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நம்ம வந்து நம்மளோட விஷனை வந்து செட் பண்ணிவிட்டு, கிளியரான ஒரு விஷயத்தை செட் பண்ணிவிட்டு, அது ஏற்ற இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பெரிய கோலாக கூட இருக்கலாம், இல்லை சின்ன கோலாக இருக்கலாம். சின்ன கோலுக்கு நீங்கள் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கினே வந்தீங்கன்னா உங்களோட கோல்களை நீங்கள் அச்சீவ் பண்ணினே வருவீங்க. அப்படி தான் நம்ம தளபதி வந்து அவர் லைஃப்பை 2ஆக பிரித்தார். ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசிட்டேன், அதாவது நம்ம தளபதியை பற்றி. அடுத்து நம்ம சிஎம் ஜோசப் விஜயை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் போட்டிங்கன்னா பார்ட் 2 வீடியோ வரும். அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு இருக்கு கோமலை சிஜிஆர். எங்களுக்கு வேலைக்கும் கிளைகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம தான் இப்போ யூடியூப்பில் ஒரு கிளை வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் போட்காஸ்ட்லேயும் ஒரு கிளை வச்சுருக்கோம். ஸோ போட்காஸ்ட்டில் நம்ம போய் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்லேயும் நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டாமே இவன் யார் வெறும் செவத்தை பார்த்து கும்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம எடிட்டர் நம்ம ஒரு ஃபோட்டோவை போடுவேன், இப்போ பாருங்க, நேரத்துக்கு போட்டிருப்பானா. அந்த ஃபோட்டோவில் நம்ம தளபதி கண்ணில் ஒரு பார்கோடு தெரியுதுல, அந்த பார்கோடை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த பார்கோடு ஸ்கேன் ஆகலான்னு பரவாயில்ல, கமெண்ட்டில் நாங்கள் லிங்கை ஃபீல் பண்ணுவோம்.